சரிதா, சொல்லுங்கங்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க. ம். போயிட்டு வாங்க. என்னண்ணே ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாடா. சரிதா, ஆ? தம்பி கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டான். ஆமாங்க. இன்னைக்கு உனக்கு நல்லா வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பி வை. சரிங்க. வர்றா, ம். இன்னைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ம். ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். சரியா? சரிங்கண்ணே. ஓகே சரிதா, லேட் ஆச்சு, சரிங்க, கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாய்டா. பாய்ண்ணே. இரு, கதவை சாத்திடுறேன். ம். வாடா, உள்ள போய் உட்காந்து பேசலாம். சரிங்க நீ. ம். ம். கொஞ்சம் இருடா, குடிக்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேணா நீ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ. சொல்லுடா, என்ன விஷயம்? அனி, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்டா திடீர்னு என்ன கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுற? அப்ப ஏன் நிலைமை என்ன ஆவறது? இல்ல நீ, நம்ம பண்றது தப்புன்னு தோணுச்சு. என் அண்ணன் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம இப்படி தப்பு பண்றது துரோகம் நீ. நீங்களும் என் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் விலகி போறதுதான் நல்லது நீ. இத்தனை வருஷமா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லையே. திடீர்னு இப்படி வந்து சொன்னா நான் என்னடா பண்றது? சாரி அனி, என்ன மன்னிச்சிருங்க. எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போதுதான் நான் தேவையில்லாம நடுவுல உள்ள வந்துட்டேன். இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க, இடைஞ்சலா நான் எதுக்கு? ஒருவேளை அண்ணனுக்கு நம்ம விஷயம் நாளை பின்ன தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறது? அது மட்டும் இல்ல நீ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும். நீங்களும் என் அண்ணனும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் மட்டும் உங்க 2 பேரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேண்டாம். நான் ஏதாவது நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான் இருக்கேன். அதனாலதான் இதுக்கு மேலயும் அடுத்தவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறது தப்புன்னு தோணுது. இதுதான் உன்னோட முடிவாடா? ஆமா நீ, இதான் என்னோட முடிவு. நான் எங்கேயாவது தூரமா போயிடுறேன். நீங்க என் அண்ணன் கூட சந்தோஷமா இருங்க. நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு தெரியலடா. இங்க பாருங்க நீ, எங்க அண்ணனை நீங்க சந்தோஷமா பாத்துக்கோங்க. எங்க அண்ணனும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துப்பாரு. ஓகேடா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதையே பண்ணு. நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. நீ நல்லா இருந்தேன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஓகே நீ, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புறா நீ. இருடா, உங்க அண்ணன் உன்னை சாப்பிட்டு போக சொன்னார்ல. இல்ல நீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.